ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது போதாது, அதில் தொடர்புடைய அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என நடிகர் கூல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்து கொண்டு தான் இருப்போம். அது 26 எலெக்ஷன்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வரும். ஆமா, இல்ல அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு. என்னோட போன்ல எல்லாம் இருக்கு. அது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பா வெளியிடுவோம். ஒருத்தரை மட்டும் சுட்டுத்தள்ளினா பத்தாது. இதற்கு உடந்தையாக யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே தான் சுட்டுத்தள்ளணும். சாதி மதத்தின் பெயரில் நடக்கும் அரசியலை மக்கள் விரும்பவில்லை என்பதற்கு விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடைத்தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டாக உள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த வெற்றியை பொறுத்தவரையில் மதவாதம் பேசுகின்ற பாஜகவும் ஜாதி பிரிவினை பேசுகின்ற பாமகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். அவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் போட்டியிருக்கிறார்கள். இது எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், இங்கு வாழுகின்ற மக்கள் ஜாதி பிரிவினையும் மத பிரிவினையும் விரும்பவில்லை என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. தமிழகத்தில் 4730 கோடி ரூபாய் அளவிற்கு மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளதாக கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இதுகுறித்து தற்போது வரை முதலமைச்சர் விளக்கம் அளிக்கவில்லை என விமர்சித்தார். 190 ஹெக்டேரிலே 28 இடங்களிலே மணல் அள்ளிக்கொள்ள அனுமதி தரப்பட்டு, ஆனால் 987 ஹெக்டேரிலே மணல் அள்ளி உள்ளார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை. அமலாக்கத்துறை 4 நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதோடு அந்த இடங்களிலெல்லாம் மணல் அள்ளப்படுவதற்கு முன்பும் அந்த இடங்களிலெல்லாம் அள்ளப்பட்ட பின்பும் எடுக்கப்பட்ட சேட்டலைட் இஸ்ரோவுடைய சேட்டலைட் படங்களை வெளியிட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் கணக்குப்படி கடந்த 2 ஆண்டுகளிலே திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டுகளிலே 2 ஆண்டுகளிலே சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட மணலினுடைய மதிப்பு 4730 கோடி ரூபாய். ஆனால் கணக்கில் காட்டப்பட்டுள்ள வருவாய் வெறும் 36.45 கோடி ரூபாய். இதை உயர் நீதிமன்றத்திலே அமலாக்கத்துறை அஃபிடவிட் மூலமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரை இது பற்றி தமிழக முதல்வர் எந்த விளக்கமும் கொடுக்க அவர் முன்வரவில்லை. நியாயமான முறையிலே நேர்மையான முறையிலே முறையாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டு இங்கே வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். இங்கே ஜனநாயகம் செல்லாது, பணநாயகம்தான் எங்கே செயல்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக தேர்தலுக்கு முன்பே, வாக்குப்பதிவுக்கு முன்பே சொன்ன தீர்க்க தரிசி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.